கஷ்டமா பண்ணுறாங்க. கஷ்டம் 5 மார்க் 10 மார்க் 5 மார்க் எழுதுற மாதிரி தான் இருந்துச்சு. மாட்ரேட் இது வரைக்கும் கேட்டதில்லை. அப்படி கேட்டால் 2 டஃப்பாக கேட்பான், 1 ஈஸியாக கேட்பான். ஆனால் இந்த வாட்டி வந்து 3மே பேப்பர்லாம் ஈஸியாக தான் இருந்தது. நம்ம அட்டன் பண்ண நல்லா எழுதி 3 மார்க் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. 3 மார்க் மட்டும் கொஞ்சம் கஷ்டம். ஹலோ காய்ஸ், டுடே ஸ்டேட் போர்டு கிளாஸ் 12க்கான மேக்ஸ் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்கூல் சென்டர் முன்னாடி நிற்கிறோம். ஓவரால் மேக்ஸ் பேப்பர் எப்படி இருந்தது, ஈஸியாக இல்லை டஃப்பாக, எவ்வளோ மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் ரியாக்ஷன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் மேக்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹலோ ஸ்பார்டன்ஸ், மேக்ஸ் எழுதியிருக்கீங்களா? மேக்ஸ் எழுதியிருக்கீங்களா? மேக்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்தது, ஒரு ரிவ்யூ கொடுங்க. தாமஸ் ப்ரோ, மேக்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களா? மேக்ஸ் கஷ்டமாக 2 பண்ணுறாங்க. மார்க் கஷ்டம் 5 மார்க் 10 மார்க் 5 மார்க் எழுதுற மாதிரி தான் இருந்துச்சு. 5 மார்க் ஈஸியாக இருந்துச்சு. டைம் என்னப்பா, போதுமான டைம் இருந்ததா? 2 மார்க் 3 மார்க் மட்டும் கஷ்டம். 1 மார்க் ஈஸி தான். அவுட் ஆஃப் 100 எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எல்லாருமே சென்டம். சீரியஸ்லி? எஸ். ஓகே. மேக்ஸ் எக்ஸாம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை நாங்கள் வந்து எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் பண்ணோம், மஜ்ஜாவாக பண்ணியிருக்கோம். பேப்பர் வந்து அவ்வளோ ஈஸி. கண்டிப்பாக நாங்கள் சென்டம் எடுப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஏதாச்சும் மிஸ்டேக் கிரேஸ் மார்க் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி மஜ்ஜாவாக பண்ணியிருக்கோம். நாங்கள் தான் வந்து சென்டம் ஸ்கோரர்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓவரால் மேக்ஸ் பேப்பர் 2026 எப்படி இருந்தது? ஓகே, மாட்ரேட். ஆனால் இது வரைக்கும் 3 பேப்பர் மாட்ரேட் தான். 2 டஃப்பு, ஒரு மாட்ரேட். இது வரைக்கும் கேட்டதில்லை. அப்படி கேட்டால் 2 டஃப்பாக கேட்பான், 1 ஈஸியாக கேட்பான். ஆனால் இந்த வாட்டி வந்து 3மே ஒரு மாதிரி அப்படி கேட்டுருக்கேன். அந்த மாதிரி 3மே டஃப்பாக நான் கேட்டேன். கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்களா? ரொம்ப டஃப். ரொம்ப டஃப். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்களா? ப்ரிப்பரேஷன் டைம்லாம் என்ன போதுமான இருந்தால் மேக்ஸ் இருந்துச்சு. 5 டேஸ் கொடுத்துருக்கேன். 5 டேஸ் கொடுத்தனால எழுதிருக்க முடியாது. ஆனால் எல்லாமே வந்து கொஷின்ஸ்லாம் வந்து ரொம்ப டஃப். மாடல் கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கம்பேர் பண்ணும்போதும் டஃப் தானா? ரொம்ப டஃப் தான். போன இயரோட இந்த இயர் கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் 3 மார்க் 5 மார்க் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே. அவுட் ஆஃப் 100 எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஒரு 80+. 80+. 70+. ஓகே. அப்படின்னா கட் ஆஃப்லாம் கம்மியாகும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி எல்லாருக்கும் கம்மியாக இருக்கும். லாஸ்ட் நைட் எவ்வளோ நேரம் தூங்குனீங்க? ஸ்லீப் ஹவர்ஸ் எக்ஸாமுக்கு முந்தின நாள் நைட்டு 4 hours. 4 hours. 3 தூங்கவே இல்லை. ஏன்னா சிஎஸ்க்கு வந்து 8 டேஸ் லீவ் இருக்குது. அதுக்கு தூங்க தேவையில்லை. மேக்ஸ் மட்டும் கடைசி நாள் தூங்குற மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன் தூங்காமல். தூங்கலாம். ஓகே. லாஸ்ட் நைட் ப்ரிப்பரேஷன் அதிகமாக கொடுத்துருப்பீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 3 டேஸ் ப்ரிப்பரேஷனோட லாஸ்ட் 1 டே ப்ரிப்பரேஷன் நிறைய இருக்கும் எங்கள் சைடில். அவ்வளோதான். ஓகே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க? பேப்பர் எப்படி இருந்ததுன்னு கேட்டாங்க. சொன்னீங்களே அதே மாதிரி தான். பேப்பர் எப்படி இருந்தது? ஈஸியாக இல்லை டிஃபிகல்ட்டாக டஃப்பாக இருந்ததா? பேப்பர் ஈஸியாக தான் ப்ரோ இருந்தது. நல்லா எழுதியிருக்கேன். ஓகே. மார்க் வரும், ஒரு 70 மார்க்ஸ் கிட்ட எழுதியிருக்கேன். அவுட் ஆஃப் 100க்கு? ஓகே. 100க்கு 90. 90க்கு. சார் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க மேக்ஸ் எக்ஸாம்? நானும் சார் சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டாக. அவர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. அப்புறம் ஓரமாக வாங்க. அவர் பேர் சுகுமார். அவர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சிஸ்டர், பேப்பர் எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்ததா இல்லை கொஷின் அவுட் ஆஃப் சிலபஸ் இது இருந்ததா? பேப்பர்லாம் ஈஸியாக தான் இருந்தது. நம்ம அட்டன் பண்ண நல்லா எழுதியிருக்கோம். 1 மார்க் 5 மார்க் 10 மார்க் எந்த செக்ஷன் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது? 5 மார்க்லாம் ஈஸியாக தான் இருந்தது. டைம் என்னஃபாக இருந்ததா? டைமுக்கு முன்னாடி முடிச்சிட்டிங்களா? கரெக்டாக அதெல்லாம் முடிச்சிட்டோம். எப்படி இருந்தது? 1 மார்க் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி எல்லாம் ஈஸியாக தான். 5 மார்க் 10 மார்க்லாம் ஈஸியாக? 5 மார்க் ஈஸி. 5 மார்க் 3 மார்க் 2 மார்க் தான். 5 மார்க் 3 மார்க் 2 மார்க் எல்லாமே செம்ம ஈஸி. ஓகே. அவுட் ஆஃப் சிலபஸ் இது இருந்ததா? அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் எதுவும் இல்லை. அவுட் ஆஃப் சிலபஸ் எதுவுமே. ஓகே. எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவுட் ஆஃப் 100? ஒரு 98. 1 மார்க் தான் கொஞ்சம் கஷ்டமாக்கிட்டாங்க. கிரியேட்டர் நிறையா வந்தது. ஒரு 95 97 அந்த மாதிரி. ஒன் வேலை சொல்லுங்கள். பேப்பர் ஈஸி, டஃப் ஆர் மாடரேட்? பேப்பர் செம்ம ஈஸி இருக்குது. செம்ம ஈஸி. ஓகே. லாஸ்ட் நைட்டு எவ்வளோ நேரம் தூங்குனீங்க? ஸ்லீப் ஹவர்ஸ்? ஒரு 5 மணி நேரம். 5 hours. 5 hours வந்து. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸாம் முடிஞ்சிருச்சா? இனிமேல் ஃப்ரீ ஆகிடலாமா? சிஎஸ் மட்டும் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. ஆல் தி பெஸ்ட். 3 மார்க்ஸ் தான் செம்ம ஈஸிண்ணா. 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுண்ணா. ஓகே. 3 மார்க் கஷ்டமாக இருந்தது. 3 மார்க் கஷ்டமாக தானே இருந்துச்சு. ஓகே. 1 மார்க்? 1 மார்க்கும் கொஞ்சம் அப்படி இப்படி ட்விஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே. பட் 1 வேர்டில் பேப்பர் எப்படி இருந்தது? 1 வேர்டு நார்மலாக. 1 வேர்டில் ஈஸி, டஃப் ஆர் மாடரேட்? ஸ்ட்ரைட் மாடரேட்டாக இருக்கா? ஈஸி தானே. 1 வேர்டு ஈஸி தானே. ஓகே. அவுட் ஆஃப் 100 எவ்வளோ மார்க் எதிர்பார்க்கலாம்? அவுட் ஆஃப் 100 ஒரு 60 அபோவ் எதிர்பார்க்கலாம். ஓகே. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்களா? ஆமாம், நான் 1 மார்க்லாம் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். எங்கள் சார் நல்ல மெத்தட்லலாம் சொல்லி கொடுத்தாரு. அதனால் லாஸ்ட் டைமில் 1 மார்க் வந்து 10 மினிட்ஸ்லேயே ரிவைஸ் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு கொண்டு வந்தார். அதனால் 1 மார்க்கு பிரச்சனை இல்லை. 2 மார்க் 3 மார்க்கோட 5 மார்க்ஸ் நாங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணோம். அதனால் 5 மார்க்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஓகே ப்ரோ.
லாஸ்ட் நைட் எவ்வளோ நேரம் தூங்குனீங்க எக்ஸாமுக்கு முந்தின நாள் ஸ்லீப் ஹவர்ஸ்? 10 to 12 தான் நான் தூங்குனேன். அப்புறம் 1 o'clockலாம் எழுந்திரிச்சு படிச்சேன். நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம்? நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். என்ன பிளான் 12th அப்புறம் என்ன படிக்கணும், ஏதாவது ஐடியா? 12th அப்புறம் பிடெக் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே ப்ரோ, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ. என்ன சேனல்? சேனல் நேம் சுமன் MPM யூடியூப். சுமன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்களா? கேட்டது ஒன்றுமே வரலையே நாங்கள். ப்ரிப்பேர் பண்ணது வரலையா? நான் 2 மார்க்கில் ஒன்று தானே தெரியும். ஓகே, 3 மார்க் 5 மார்க்லாம் எப்படி இருந்தது? 1 மார்க் தெரியும். 5 மார்க் ஈஸியாக இருந்துச்சு. 2 மார்க் 3 மார்க்லாம் வேஸ்ட். ஓகே, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் நல்லா இருந்துச்சு, ஆனால் நல்லா இல்லை. நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்கண்ணே? கொடுத்துட்டேன். ஓகே, 5 மார்க் மட்டும் தான் ப்ரோ ஈஸியாக இருந்துச்சு. 5 மார்க் மட்டும் தான் ஈஸியாக இருந்தது. 1 மார்க் கொஷின்ஸ் 1 மார்க்கும் ஈஸியாக இருந்துச்சு. 2 மார்க்ஸில் வந்துட்டு நாட் அஸ் மச். ஓவரால் மேக்ஸ் பேப்பர் எப்படி இருந்தது? ஓரளவு ஈஸி தான் ப்ரோ. ஈஸி தான் ப்ரோ. ஓகே, டைம் போதுமா இருந்ததா முடிக்கிறதுக்கு? டைம் ஓகேவா இருந்துச்சு. 3 மார்க் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆமாம், 3 மார்க் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மீதிலாம் 1 மார்க் 5 மார்க் 10 மார்க்லாம் ஈஸி. 5 மார்க்லாம் 7 எழுதுற மாதிரி இருந்துச்சு. ஓகே, 3 மார்க் 2 மார்க் மட்டும் கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்தது. மீதிலாம் ஈஸி தான். அவுட் ஆஃப் 100 எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நான் 70 மேலே. ஓகே, 80+ எக்ஸ்பெக்ட் பண்ணோம். 80+. லாஸ்ட் நைட் எவ்வளோ நேரம் தூங்குனீங்க? ஸ்லீப் ஹவர்ஸ்? ஸ்லீப்லாம் நான் ஃபுல்லாமே எழுதிட்டே தான் இருந்தேன். இல்லை, லாஸ்ட் நைட்டு எக்ஸாமுக்கு முந்தின நைட் எவ்வளோ நேரம் தூங்குனீங்க? ஸ்லீப் ஹவர்ஸ்? 11 o'clock தூங்கிட்டு 3 o'clock இருந்துச்சு. ஒரு 5 hours ஸ்லீப்பாக. 5 ஹவர்ஸ். நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம்? இது கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, 12th அப்புறம் என்ன படிக்கலாம்னு ஐடியா? மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இல்லை, இன்னும் முடிவு பண்ணல. ஓகே, ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் பேப்பர் எப்படி இருந்தது? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுமே கஷ்டம். கஷ்டம். ஓகே, எனக்கு மேக்ஸ் மாடல் பேப்பர் பண்ணியிருப்பீங்களா மேக்ஸ்? அது அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கம்பேர் பண்ணும்போது இந்த மேக்ஸ் எக்ஸாம் எப்படி? நார்மலாக 5 மார்க்லாம் நிறையா படித்தேன். அதுலேருந்தே வந்துருச்சு ஓரளவு. 5 மார்க்கு 2 மார்க்லாம் ரொம்ப டஃப்னா யாராலையும் அவ்வளோ எழுத முடியாதுண்ணா. ஓகே, அதுவும் கொஞ்சம் மீடியமான பசங்களாம் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாகிடும். ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அடி வாங்கினதுனால. ஓகே, ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் அதை விட டஃப்பாக ஃபீல் இதை பண்ணுறேன். விட டஃப்னு சொல்ல முடியாதுண்ணா. பட் 2 மார்க் 3 மார்க் வந்து கொஞ்சம் ஃபியூ தான் அட்டன் பண்ண முடியும். அண்ட் கட் ஆஃப் ஆனால் கண்டிப்பாக அடி வாங்கணும். ஓகே, எனக்கு கேட்டால் 1 மார்க் கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்துச்சு. மாட்ரேட்னு சொல்ல முடியாது, டஃபாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து 3 மார்க்கில் ஃபிசிக்ஸில் 3 மார்க் கை வச்சாங்க. கெமிஸ்ட்ரியில் வந்து அங்கங்கே கை வச்சாங்க. மேக்ஸில் வந்து 1 மார்க்கில் கை வச்சிட்டாங்க. மார்க்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதில் தான் மார்க் அதிகமாக. அதிலே கை வச்சிட்டாங்க. 2 மார்க் வந்து நல்லா இருந்துச்சு, 3 மார்க் நல்லா இருந்துச்சு, 5 மார்க் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஓகே, டைம் எனஃபாக இருந்ததா? டைம் இஸ் நாட் எனஃப். ஒன் வேர்ட் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் லாஸ்ட்டில் பார்க்கலான்னு பார்த்தோம். ஆனால் கடைசி 5 நிமிஷத்தில் ரொம்ப கதறிட்டோம். ஓகே, மாடல் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டஃப் தானா? கன்ஃபார்மாக டஃப் தானா? கன்ஃபார்மாக டஃப். 2 மார்க் 3 மார்க்லாம் ரொம்ப டைட் பண்ணாங்க. எதுக்கு அப்படி பண்ணாங்கன்னே தெரியல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? எல்லாரும் இப்படி தான் சொல்கிறாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தானே ஆக்சுவலி படித்ததே அவனுக்கு 5-6 சாப்டர் தானே. அதுலேருந்து வரும்னு பார்த்தாங்க. 9 சாப்டருக்கு இம்பார்ட்டன்ட்டே கொடுக்கலண்ணா. எல்லா சாரும் சொன்னாங்க. பட் 9 சாப்டர் இருந்து அவ்வளோ கேட்டிருக்காங்க, எதுக்குன்னே தெரியலண்ணா. ஆனால் 5 மார்க் ஈஸியாக எழுதிடலாண்ணா. அது பொறுத்த வரைக்கும் 7 அட்டன் பண்ணிடலாம் மீடியமாக படிக்கிற பசங்க. ஆனால் 2 மார்க் 3 மார்க் ரொம்ப அடி வாங்கணும். அவுட் ஆஃப் 100 எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? மேபி லைக் 80 above. 70 above. லாஸ்ட் நைட் எவ்வளோ நேரம் தூங்குனீங்க? ஸ்லீப் நேற்று தான் லாஸ்ட் டேனால தூங்கவே இல்லை, ஃபுல்லாகவே தூங்கலை, சுத்தமாக தூங்கலை. ஒரு 1.5 hours படுத்தேன். ஆனால் அது எதுவுமே ப்ரொஜெக்ட் இல்லாமல் போயிடுச்சுண்ணா. ஓகே, வெயிட் பண்ணுவோம். நல்ல ரிசல்ட் வரும், நல்ல மார்க் வரும்னு எதிர்பார்ப்போம். 12th அப்புறம் என்ன படிக்கலான்னு பிளான்? இது ஐடியா முன்னாடி இன்ஜினியரிங் சம்திங்? 5 மாதம் லீவ் இருக்குது, யோசிப்போம். 5 மாதம் லீவ் இருக்குது, யோசிப்போம் பொறுமையாக. ஓகே, இன்ஜினியரிங் தான் படிப்பேன். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம் உங்களுக்கு? நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். சிஎஸ். ஓகே ப்ரோ, நல்லா பண்ணு. ஆல் தி பெஸ்ட். இது மேக்ஸ் கஷ்டமாக இருந்தது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்களா? நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஓகே, என்ன செக்ஷன் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது? 1 மார்க் 5 மார்க் ஆர் 10 மார்க்? 5 மார்க் 5 மார்க்கு 5 மார்க் கஷ்டமாக இருக்குது. ஃபைவ் மார்க் ஈஸியாக இருந்துச்சுன்னா 2 மார்க் ஈஸியாக இருந்துச்சுன்னா 3 மார்க் மட்டும் தான் நான் கஷ்டமாக கேட்டாங்க. அவ்வளோதானா? எனக்கு நான் ஃபஸ்ட்டே போயிட்டு கொடுத்துருந்தேன். அவன் ஃபெயில் அவன். ஓகே, பட் டிராஃபிக் ஆகுது. ஓகே, ஓவரால் மேக்ஸ் எக்ஸாம் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது மாட்ரேட் அண்ட் டஃப்பாக இருக்க மாதிரி தான் சொன்னாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் பேப்பர் டஃப்பாக இருக்கிறதா சொன்னாங்க. நீங்கள் இந்த மேக்ஸ் எழுதியிருந்தீங்க அப்படின்னா ஓவரால் பேப்பர் எப்படி இருந்தது? ஈஸியாக, டஃப்பாக, கட் ஆஃப் நல்லா எடுக்க முடியுமா? எக்ஸ்பெக்டட் மார்க் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள். அதை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் பேப்பர் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ரெக்கமெண்டேஷனுக்காக இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போவோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் காலேஜ் கரியர் என்ன சூஸ் பண்ணணும், இல்லை காலேஜ் நான் இன்ஜினியரிங் தான் படிக்கணும், என்ன காலேஜ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்ததுன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டாப் காலேஜஸ் அப்படிங்கக்கூடிய இந்த சீரீஸை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு எபிசோடில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. சைனிங் அப், சுமன்.